பைபிளிலே அற்புதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அற்புதமாக அவர்கள் மனிதத்தை வெளிப்படுத்தினதனால்தான் அவர்களை அற்புதமான மனிதர்கள் என்று நாம் அழைக்கிறோம். இன்று மார்க்கு சுவிசேஷத்தை எழுதியவனான மார்க்குவை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். யார் இந்த மார்க்கு? மார்க்குவினுடைய தனித்துவம் என்ன? விவரமாக சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், யோவான் எழுதிய சுவிசேஷம். இந்த சீக்வென்ஸ்ல, இந்த வரிசையில புதிய ஏற்பாட்டின் புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டை திறந்த உடனேயே பார்க்கக்கூடியது மத்தேயு சுவிசேஷம். அதைத் தொடர்ந்து மார்க்கு எழுதின சுவிசேஷம், அதன் பின்பு லூக்கா மற்றும் யோவான் எழுதின சுவிசேஷங்கள் என்று இந்த வரிசையில சுவிசேஷ புத்தகங்களை நாம் பார்க்கிறோம். இப்ப கவனிங்க, இந்த 4 சுவிசேஷங்களிலே யார் முதலில் சுவிசேஷத்தை எழுதியது? தேவன் யாருக்கு அந்த வாய்ப்பை அளித்திருந்தார்? யாரை தேவன் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்திய சுவிசேஷத்தை இந்த உலகிற்கு பறைசாற்றுவதற்கு இந்த 4வரில் முதலில் யாரை தேவன் தெரிந்து கொண்டார் என்ற கேள்வி ஒருவேளை நாம் எழுப்புவோம் என்றால், கட்டாயம் சாதாரணமா சொல்லக்கூடிய பதில் எது தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டை திறந்த உடனே நாம் பார்க்கக்கூடியது மத்தேயு எழுதின சுவிசேஷம் என்பதால் தேவன் கட்டாயமாக மத்தேயுவுக்குத்தான் அந்த வாய்ப்பை கொடுத்திருப்பார் என்ற எண்ணம் ஒருவேளை நமக்கு வரலாம். ஆனால் யதார்த்தத்தில் இந்த 4 சுவிசேஷங்களில் முதலாவதாக எழுதப்பட்டது மத்தேயுவின் சுவிசேஷம் அல்ல. பிறகு ஏன் பைபிளிலே மத்தேயு சுவிசேஷத்திலிருந்துதான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது என்று கேட்டால், நான் நினைவுபடுத்துகிறேன், மல்கியா ஒரு யூதன். மல்கியாவின் புத்தகம் எழுதப்பட்டது யூதர்களுக்காக. யூதர்களை எச்சரித்து அவர்கள் செய்கிற தவறுகளை சரி செய்து மல்கியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனங்களை உரைத்து தெரியப்படுத்தினான். அதேபோல் யூதரிலிருந்து, யூத கோத்திரத்திலிருந்துதான் நீதியின் சூரியன் உதிக்கப் போகிறார் என்று, ராஜாதிராஜா பிறக்கப் போகிறார் என்று, அப்படி அந்த நீதியின் சூரியன் உதிப்பதற்கு முன்பு பாதைகளை செவ்வைப்படுத்துவதற்கான ஒரு தூதனும் முன்பே அனுப்பப்படுவான் என்றும் மல்கியா அறிவித்தான். எந்த இடத்தில் மல்கியா தான் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் நின்றதோ அங்கிருந்துதான் புதிய ஏற்பாட்டை ஆரம்பித்தார்கள். அதாவது, ஞாபகப்படுத்துகிறேன், மத்தேயு யூதர்களை மனதில் வைத்து சுவிசேஷத்தை எழுதினான். மார்க்கு ரோமர்களை மனதில் வைத்து தன் சுவிசேஷத்தை எழுதினான். அதேபோல லூக்கா கிரேக்க நாட்டைச் சார்ந்தவன். கிரேக்கர்களுடைய மனோதத்துவம், அவர்களுடைய வாழ்க்கையின் சுபாவம், அவருடைய சிந்தைகள், செயல்களை அறிந்திருந்த லூக்கா அந்த கிரேக்க நாட்டவருக்காக, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தன் சுவிசேஷத்தை எழுதுகிறான். அதேபோல யோவான் தேவன் அன்புள்ளவர் என்றும், அவர் எல்லோரையும் சமமாக நேசிப்பவர் என்றும், அவர் மூலமாகத்தான் பரலோகம் என்றும், அதை உலகமே அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், அன்பே உருவான தேவனை குறித்து யோவான் சுவிசேஷகன் ஜனங்களுக்கு அறிவித்தான். இந்த 4 பேரில் யூதர்களை குறித்து எழுதப்பட்ட சுவிசேஷம் மத்தேயுவின் சுவிசேஷம்தான். மல்கியாவின் புத்தகம் எந்த இடத்திலே முடிகிறதோ, 400 ஆண்டுகளுக்குப் பிறகு மல்கியா சொன்ன பிரகாரமே நீதியின் சூரியன் உதித்துவிட்டார், அவர்தான் யூதருக்கு ராஜா என்று அதன் கண்டினியூஷனாக மத்தேயு சுவிசேஷத்தை அந்த இடத்திலே நிறுவினார்கள். ஆனால் இந்த 4 சுவிசேஷங்களிலே முதலாவது சுவிசேஷத்தை எழுதியவன் யார் என்று கேட்டால் அது மார்க்குதான். 4 சுவிசேஷங்களில் முதலாவதாக எழுதப்பட்டது மார்க்கு சுவிசேஷம்தான். இப்போ இந்த மார்க்குவை குறித்து கொஞ்சம் விவரமாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஸ்டோரியாக நீங்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே நான் சொல்லுகிறேன். எருசலேமிலே ஒரு அற்புதமான வீடு இருந்தது. அந்த வீடு மிகப்பெரிய வீடு. அது எந்த அளவுக்கு பெரியதென்றால், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு சேர்ந்து வியாழனன்று இரவு தம்முடைய சீஷர்களோடு சேர்ந்து போஜனம் செய்ததை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் ஆண்டவருடைய போஜனம் என்று சொல்லுகிறோம். அவரால் ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாளிலே இயேசு என்ன ஆசைப்பட்டார்? தம்முடைய சீஷர்களோடு சேர்ந்து போஜனம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். என்றால் எந்த இடத்திலே அந்த போஜனத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றபோது, நீங்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு செல்லுங்கள், உங்களுக்கு எதிராக
ஒரு மனிதன் வர நீங்கள் காண்பீர்கள். அந்த மனிதனிடத்திலே சொல்லுங்கள், இயேசு உங்கள் வீட்டிலே போஜனம் செய்ய வேண்டும், போஜனத்திற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். எல்லா ஏற்பாடுகளையும் அவனே செய்து விடுவான் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? சோ அது பெரிய வீடு, மாடி அறைகள் கூட அதில் இருந்தது. சரி, எதற்காக இந்த பெரிய வீட்டை குறித்து பேசுகிறேன் என்றால், அந்த பெரிய வீட்டிலே இருந்த நபர் அல்லது அந்த குடும்பம் தேவனை மிகவும் நேசித்த ஒரு குடும்பம். அந்த பெரிய வீட்டிலே வசித்தவர்கள் ஆவிக்குரியவர்கள். அந்த வீட்டிலே இருந்த ஒரு ஸ்திரீ மிகவும் குறிப்பாக மிகுந்த பக்தியுள்ளவள். அந்த ஸ்திரீயின் பெயர் மரியாள். பைபிளிலே, குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே மரியாள் என்கின்ற பெயர் மிகவும் சாதாரணமாக அநேகருக்கு வைக்கப்படுகிற பெயர். இயேசுவின் தாயாரின் பெயரும் கூட மரியாள்தான். மகதலேனா மரியாள், மற்றொரு மரியாள். இப்போ இங்க ஒரு மரியாளை பார்க்கிறோம் இல்லையா? கவனிங்க. இந்த மரியாள் அந்த வீட்டினுடைய எஜமானியாயிருந்தாள். அந்த பெரிய வீடு அவளுடையதுதான், ரொம்ப பெரிய வீடு. இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய கடைசி ராத்திரி தம்முடைய சீஷர்களோடு போஜனம் பண்ணியது இந்த வீட்டில்தான் என்பதுதான் வேத பண்டிதர்களின் அபிப்பிராயம். அடுத்தது, இயேசு கிறிஸ்து மரித்தார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அவர் மரித்தார், அவரை அடக்கமும் செய்து விட்டார்கள். அதன் பின்பு இயேசு மரணத்தை ஜெயித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார். அப்படி எழுந்தபோது யோவான் சுவிசேஷத்தின் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அந்த சீஷர்கள் யூதர்களுக்கு பயப்பட்டு ஒரு மாடி வீட்டு அறையிலே கதவுகளெல்லாம் அவர்கள் மூடிக்கொண்டு இந்த வீட்டிலே ரகசியமாய் மறைந்திருந்தார்கள். இதை வாசிக்கலாமா? பார்த்து விடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆவது அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று. கவனிங்க, அவர்கள் கூடியிருந்த அந்த வீட்டின் கதவை அவர்கள் பூட்டி வைத்திருந்தார்கள். சோ எருசலேமிலே இவர்கள் வழக்கமாய் கூடுகிற வீடு யாருடையது? நான் முதலிலேயே சொன்னேன், எருசலேமிலே ஒரு பெரிய வீடு இருந்தது. அந்த வீடு மரியாள் என்ற பெயருடைய ஒரு சகோதரியினுடைய வீடு. அந்த வீட்டில்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு தம்முடைய கடைசி ராத்திரியிலே, வியாழன் ராத்திரியிலே சேர்ந்து போஜனம் பண்ணியதாக அநேக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அதைத் தொடர்ந்து இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். ஆனால் யூதர்களுக்கு பயந்ததினால் அவருடைய சீஷர்கள் எல்லாம் ஒரு வீட்டிலே கூடி கதவை மூடியிருந்ததாக நாம் படித்தோம் அல்லவா? இந்த வீடும் கூட அதே வீடுதான், அதே இடம்தான் என்பது வேத பண்டிதர்களின் அபிப்பிராயம். அதற்கு பிறகு பைபிளில் இன்னொரு சம்பவத்தை கூட நாம் பார்க்கிறோம். பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்தார்கள். அவனை கொல்ல வேண்டுமென்று ஏரோது முடிவெடுத்திருந்தான். அப்படிப்பட்ட சமயத்தில் சபை எல்லோரும் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எருசலேமிலே சபை இருந்தது. அந்த சபை எங்கே கூடியது? இன்று நமக்கென்று தேவன் இவ்வளவு அருமையான ஆலயத்தை தந்திருக்கிறார். ஆனால் அன்று எருசலேமிலே ஆவிக்குரியவர்கள் கூடுவதற்காக அவர்களுக்கு ஏதாவது பெரிய ஹால் இருந்ததா? அல்லது எங்கேயாவது பெரிய ஆலயத்தை அவர்கள் கட்டியிருந்தார்களா என்று கேள்வி கேட்டால் இல்லை. அப்ப அவங்க எங்க கூடியிருப்பாங்க? இதோ அந்த வீட்டில்தான். எந்த வீட்டில்தான்? நான் பார்த்தோம் அல்லவா, ஒரு ஆவிக்குரிய ஸ்திரீக்கு ஒரு பெரிய வீடு இருந்தது. அந்த வீட்டில்தான் அவர்கள் எல்லோருமே கூட வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கூடுகின்றவர்கள் அங்கே கூடினார்கள். இப்போ அந்த வீட்டுக்கிட்ட ஒரு முறை போயிட்டு வந்துடலாம் வாங்க. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். அங்கே அநேகர் கூடி என்ன செய்து கொண்டிருந்தார்களாம்? ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். சோ ஒரு இடத்துல அநேகர் கூடி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் செய்த ஜெபத்தை அல்லது அந்த ஆராதனையை என்னவென்று அழைத்தார்கள் என்றால் 5வது வசனம்.
பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்ட போது சபை என்ன செய்தது? மிக ஊக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணியது. அந்த சபை எங்கே கூடி அப்படி ஜெபித்தது பார்க்கலாம். 12வது வசனம். மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். சபை ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சபை எங்கே கூடி ஜெபிக்கிறதா சொல்லுங்க? மரியாள் என்கிற ஒரு ஆவிக்குரியவளுடைய வீட்டிலே ஒன்று கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மரியாள் என்ற பெயருடைய ஸ்திரீ ஒரு ஆவிக்குரியவள். தன்னுடைய உள்ளத்தை தேவனுக்காக திறந்திருந்தாள். தன்னுடைய இல்லத்தையும் சபைக்காக கொடுத்திருந்தாள். அற்புதம். எனவே ஆதி திருச்சபையானது எருசலேமிலே இதோ இந்த வீட்டில்தான் கூடினார்கள். அன்று ஒரு பெண் கொடுத்த தன்னுடைய வீட்டை தேவன் ஆலயமாக மாற்றினார். அன்று அந்த ஸ்திரீக்குள்ளிருந்த மனப்பான்மையினாலே எருசலேமிலே ஒரு நல்ல ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் என்றும் கூட வாசிக்கிறோம் அல்லவா? அந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் யாரால் எழுதப்பட்டது? பவுலால் எழுதப்பட்டது. எங்கிருந்து எழுதப்பட்டது? சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்டது. யாருக்காக எழுதப்பட்டது? பிலிப்பி பட்டணத்திலே இருந்த சபையோருக்காக எழுதப்பட்டது. அப்ப அந்த பிலிப்பிலே இருந்த சபை எப்படி ஆரம்பமாச்சு என்று பார்ப்போம் என்றால், பவுல், சீலா, தீமோத்தேயு, லூக்கா இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பிலிப்பி என்கிற அந்த பட்டணத்திற்கு போனார்கள். அந்த பிலிப்பி என்கிற பட்டணத்திற்கு போயிருந்தபோது அங்கே தியத்தீரா என்ற இடத்தைச் சேர்ந்த லீதியாள் என்ற பெயருடைய ஒரு இரத்தாம்பரம் விற்பனை செய்கின்ற ஒரு வியாபாரம் செய்கிற ஸ்திரீ, அவள் பவுல் பிரசங்கித்த சுவிசேஷத்தை கேட்டு தன்னுடைய இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுத்தாள். அவள் கொஞ்சம் பணக்காரியாக இருந்த அவள் என்ன செய்தாள்? பவுலையும் சீலாவையும் அதேபோல லூக்காவையும் தீமோத்தேயுவையும் தன் வீட்டிற்கு அழைத்தாள். ஐயா ஊழியக்காரரே, நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து என் வீட்டில் தங்கி இருந்து நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி லீதியாள் என்கிற பெயருடைய அந்த ஸ்திரீ தன்னுடைய இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுத்தாள். தன்னுடைய வீட்டை ஊழியத்திற்காக திறந்து கொடுத்தாள். வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், லீதியாள் என்கிற அந்த ஸ்திரீ ஒரு பணக்காரியாய் இருந்ததினால் பிலிப்பு என்கின்ற அந்த பட்டணத்தில் அவளுக்கு ஒரு பெரிய வீடு இருந்தது. அந்த வீட்டிலே ஒரு போர்ஷனை ஊழியக்காரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு சபையாக கூடுவதற்கு லீதியாள் என்கிற அந்த ஸ்திரீ தன்னுடைய வீட்டையே தேவாலயமாக மாற்றியிருந்தாள் என்று. தயவு செஞ்சு கவனிங்க. எருசலேமிலே இருந்த சபை ஆராதிப்பதற்காக தேவன் யாருடைய வீட்டை பயன்படுத்தினார்? மரியாளின் வீட்டை பயன்படுத்தினார். அந்த மரியாள் என்ன செய்தாள்? அவளுக்கு தெரிந்திருந்தது, தனக்கு இருக்கின்ற தன்னுடைய வீட்டை தேவனுடைய ஊழியத்திற்காக தருவோம் என்றால் அங்கே ஒரு அருமையான சபை உருவாகும். தேவ வார்த்தையை சொல்லுகிற பொறுப்பு தேவன் யாருக்கு தந்திருந்தாரோ அவர்கள் வந்து வேத வாக்கியத்தை போதித்தார்கள். அதேபோல ஒரு ஸ்திரீயாக தேவன் தனக்கு என்ன பொறுப்பை தந்திருந்தாரோ அதை உணர்ந்த அந்த ஸ்திரீ அன்று அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். ஊழியத்திலே ஸ்திரீகளின் பங்கு என்ன? தேவனுக்காக பணிவிடைகளில் ஸ்திரீகளின் பங்கு என்ன? ஆண்களின் பங்கு என்ன என்று நாம் குழம்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பைபிளை கவனமாக வாசித்தாலே மிக தெளிவாக தெரிந்துவிடும். ஊழியத்தில் ஆண்களின் பங்கு என்ன, அதேபோல பெண்களின் பங்கு என்னவென்பது. எருசலேமிலே தன்னுடைய வீட்டிலே ஆலயமாக சபையாக எருசலேமில் உள்ள ஆவிக்குரியவர்கள் கூடின போது அவர்களுக்காக மரியாள் தன் வீட்டை சபையாக அநேகர் வந்து கூடுவதற்காக ஆலயமாகவே அதை மாற்றிக் கொடுத்தாள். ஆனால் அவள் பிரசங்கம் பண்ணினதாக நாம் பார்க்கவே முடியாது. அந்த இடத்திலே யார் பிரசங்கம் செய்ததென்றால் பேதுரு வந்து பிரசங்கித்தான். பிலிப்பி பட்டணத்திலே தன்னுடைய வீட்டை ஆலயமாக மாற்றியிருந்தாள் லீதியாள். தான் பிரசங்கம் செய்து தானே பாஸ்டரமாவா மாறினதாக எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் பவுல், சீலா வந்து அந்த வீட்டிலே சபையை வழிநடத்தினார்கள், பிரசங்கங்களும் செய்தார்கள். பிரசங்கம் செய்தது, பாஸ்டராக ஊழியம் செய்தது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள்தான். அந்த ஊழியத்திற்கான தேவைகள் எல்லாவற்றையும் பின்னாலிருந்து செய்தது இதோ இங்கே லீதியாள், அதேபோல எருசலேமிலே மரியாள். அது மாத்திரம் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அவருடைய ஊழியத்தில் ஸ்திரீகள் இருக்கவில்லையா? ஸ்திரீகள் ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொள்ளவில்லையா?
கட்டாயமாக ஸ்திரீகளும் இயேசுவின் பணிகளிலே ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதில் சந்தேகமே இல்லை. எப்படி பங்கெடுத்துக் கொண்டார்கள் என்பது பைபிளில் நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் வாசிக்கலாம். எவ்விதத்திலெல்லாம் இயேசுவின் ஊழியத்தில் ஸ்திரீகள் பங்கெடுத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முற்படலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்கள். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் என்னப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும் சூசன்னாளும் இன்னும் அநேக ஸ்திரீகளும் கூட இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தபோது ஆண்கள் மட்டுமே அல்ல, ஸ்திரீகளும் கூட ஊழியத்திலே பங்கெடுத்திருந்தார்கள். இன்றும் கால்வரி டெம்பிள் ஊழியத்திலே சுமார் 3500 பேர் ஊழியத்திலே பங்கெடுக்கின்றார்கள். இந்த 3500 பேரில் சுமார் 1700 பேர் சகோதரிகள் ஊழியத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். என்னுடைய மனைவியும் கூட ஊழியத்திலே பங்கெடுத்து தேவனால் ஊழியத்திலே அருமையாக பயன்படுத்தப்படுகிறார்கள். கால்வரி டெம்பிள்ல ஸ்திரீகள் ஊழியத்தில் பங்கெடுக்கிறார்களா? கட்டாயம் பங்கெடுக்கிறார்கள். முழுநேர ஊழியத்தில் ஸ்திரீகள் இருக்கிறார்களா? கட்டாயமாக முழுநேர ஊழியத்திலே ஸ்திரீகள் பலமாய் பயன்படுத்தப்படுகிறார்கள். எப்படி பயன்படுத்தப்படுகிறார்கள்? வேத வார்த்தையின் அடிப்படையிலே பயன்படுத்தப்படுகிறார்கள். வேத வாக்கியத்தின் அடிப்படை என்றால் அதைத்தான் சொல்ல வருகிறேன். 12 சீஷர்களோடு கூட இருந்தார்கள். அந்த 12 பேருக்கு அப்புறம் யாரெல்லாம் இருந்தாங்களா? அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகள், நல்ல கவனிங்க, சில ஸ்திரீகளும் பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் என்னப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும் சூசன்னாளும் தொடர்ந்து தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியஞ்செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்து பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். அப்படின்னு உங்க பைபிள்ல இருக்காங்க? அப்படி இருக்கவே இருக்காது. வேற என்ன இருக்கும்? தங்களுடைய ஆஸ்தியினாலே அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த அநேக ஸ்திரீகள் அவருடனே இருந்தார்கள். இயேசுவோடு கூட இருந்த 12 சீஷர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கையிலே, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கையில், அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களும் தேவ வார்த்தையை போதித்து போய்க் கொண்டிருக்கையில், இயேசுவோடே கூட இருக்கையில் ஸ்திரீகளும் கூட அந்த ஊழியத்தில் பங்கு கொண்டார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் பணியை நேர்த்தியாய் நிறைவேற்றிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய பணி என்ன? ஆண்கள் முன்னால் ஊழியம் செய்து கொண்டு போய்க் கொண்டிருக்கையில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை பின்னால் இருந்து செய்து வந்தார்கள். யுத்த களத்திலே யுத்தம் செய்வோர் இருப்பார்கள். அதே போல யுத்தம் செய்கிறவர்களுக்கு தேவையானவைகளை செய்கிறவர்கள் இருப்பார்கள். அதாவது யுத்த வீரர்களுக்கு, யுத்தம் செய்கிறவர்களுக்கு தேவையான உணவு, வைத்தியம் இவற்றை செய்கிறவர்களும் இருப்பார்கள். யுத்த களத்திலே யுத்தம் செய்கிற வீரர்களும் இருப்பார்கள். அதேபோல அந்த யுத்தம் செய்கிற வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்களை தருவோரும் இருப்பார்கள். இப்ப யுத்தம் செய்றவங்க பெரியவங்களா, அல்லது யுத்தம் செய்வதற்கு தேவையான ஆயுதங்களை சப்ளை பண்றவங்க பெரியவங்கன்னு சொல்றீங்களா? யுத்தம் செய்கிற வீரர்கள் பெரியவங்கிறீங்களா, அல்லது யுத்தகளத்தில் போர் செய்கிற சேவகர்களுக்கு தேவையான ஆகாரத்தை தயாரிக்கிறவங்க பெரிய ஆட்களுங்கிறீங்களா? தாவீது இப்படி அழகாக சொல்லுவான் என்னவென்றால், யுத்தம் செய்கிற வீரனுக்கு எவ்வளவு சம்பளமோ, யுத்தம் செய்கிற வீரனுக்கு தேவையான ஆயுதங்களை ஏற்பாடு செய்கிறவர்கள், அதாவது அவ்வப்போது யுத்த ஆயுதங்களை தேவையான சமயத்தில் கொடுக்கிறவர்களுக்கும் அதே சம்பளம்தான். தேவ வார்த்தையை பிரசங்கிக்கிற ஊழியக்காரனுக்கு எவ்வளவு சம்பளமோ, அவளுக்கு பின்னால் இருந்து அந்த வார்த்தையை போதிக்க தேவையான உதவிகளை செய்கிறவர்களுக்கும் அதே சம்பளம்தான். இயேசுவோடு கூட இருந்து ஊழியத்திலே பங்கெடுத்த 12 சீஷர்களுக்கு எவ்வளவு பிரதிபலனோ ஊழியத்திலே, அதேபோல அவர்களுக்கு பின்னால் இருந்து அவர்களுக்கு தேவையான ஆகாரங்களை எல்லாம் தயாரித்து ஊழியத்தை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு உதவுகின்ற ஸ்திரீகளுக்கும் கூட அதே பிரதிபலனை தேவன் அருளுவார். ஸ்திரீகள் சபையிலே ஊழியத்திலே பயன்படுத்தப்பட்டார்களா? கட்டாயம் பயன்படுத்தப்பட்டார்கள். எப்படி அவர்கள் பயன்பட்டார்கள்? வேதத்திலே தெளிவாக இருக்கிறது. இந்த ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்தியை, அதாவது தங்களிடமிருந்த ஆஸ்தியினால், அதேபோல தங்களிடமிருந்த திறமை அறிவினால் அவர்கள் ஊழியத்திலே அநேக உதவிகளை செய்தார்கள். ஊழியத்திற்கு பின்னால் பலமாய் நின்று, முன்னால் நின்று சீஷர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற போது
இயேசுவும் அவரோடே கூட 12 சீஷர்களும் சுவிசேஷத்தை அறிவித்து போய்க் கொண்டிருக்கும் போது அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு துணையாய் நின்று அந்த ஊழியத்திற்கு தேவையான வகையில எல்லா உதவிகளையும் செய்து பலப்படுத்துகிற வேலையில, உற்சாகப்படுத்துகிற வேலையில அவர்கள், அந்த ஸ்திரீகள் தங்களுக்கு இருந்த வசதிகளின் சம்பாத்தியத்தின் அடிப்படையில ஊழியத்திற்கு பின்னாலிருந்து உதவுகின்ற ஒரு அற்புதமான ஊழியத்தை இதோ இந்த ஸ்திரீகளுக்கு தேவன் அருளியிருந்தார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். எருசலேமிலே இருந்த சபை ஒரு வீட்டிலே கூடியது. அந்த வீடு யாருடையது? மரியா. அந்த மரியாள் என்ன செய்தாள்? இயேசு கிறிஸ்து சீஷர்களை தெரிந்து கொண்டிருந்தார். அந்த சீஷர்கள் வேதத்தை போதித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய போதனையை அநேகர் வந்து அங்கே விரும்பி கேட்டார்கள். அப்படி வார்த்தையை கேட்பதற்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. அந்த இடத்தை, அந்த வசதியை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். எனவே என் வீட்டை நான் ஏன் ஒரு ஆலயமாய் மாற்றிக்கொள்ளக்கூடாது? நான் ஏன் தேவனுடைய ஊழியத்திலே பின்னால் இருந்து ஏன் அந்த ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்று அந்த மரியாள் என்கின்ற ஸ்திரீ தன்னுடைய வீட்டையே தேவாலயமாக மாற்றியிருந்தாள். அந்த வீட்டிற்கு வந்துதான் பேதுருவும் கூட தேவ வார்த்தையை பிரசங்கித்தான். அதேபோல் பிலிப்பி பட்டணத்திலே லீதியா என்ற பெயருடைய ஸ்திரீ, அவள் என்ன செய்தாள்? அவளும் கூட அதே போலத்தான் செய்தாள். வாருங்கள், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16வது அதிகாரம் 11வது வசனம் கவனிங்க. துரோவாவில் கப்பலேறி சாமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளில் நெயாபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல், சீலா, லூக்கா, தீமோத்தேயு இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படி பிலிப்பி பட்டணத்திற்கு வருகிறார்கள். அங்கே 14வது வசனம், அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ. தியத்தீரா என்ற இந்த பட்டணம் இரத்தாம்பரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுகிற, உற்பத்தி செய்கின்றதான ஒரு பட்டணமாயிருந்தது. அந்த இரத்தாம்பரத்தை இந்த லீதியாள் இந்த பிலிப்பி பட்டணத்திலே விற்கிறவளாய், வியாபாரம் செய்கிறவளாய் இருந்தாள். அவள் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டு கொண்டாள். ஐயா, என்னுடைய வீட்டிலே வந்து தங்கியிருங்கள். கவனிங்க, அவ கொஞ்சம் பணக்காரி தான், வியாபாரம் செய்கிற ஒரு பணக்காரியாக இருந்தாள். நல்ல லாபம் வருகிற ஒரு வியாபாரத்தை அவள் செய்து கொண்டு வந்த ஒரு ஸ்திரீ. அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீக்கு ஒரு அருமையான வீடு இருந்தது, பெரிய வீடாயிருந்தது. எனவே அவள் என்ன செய்தாள்? அந்த ஊருக்கு வந்து ஊழியம் செய்கிற பவுல், சீலா, தீமோத்தேயு, லூக்கா இவள் எல்லோரும் வந்து தங்கியிருப்பதற்கு ஏற்ற வகையில் தன் வீட்டில் ஒரு போர்ஷனை ஊழியத்திற்காக கொடுத்து விட்டாள். அந்த வீட்டில்தான் சபை அன்று கூடியது. அங்குதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி தேவனை ஆராதித்தார்கள். எப்படி சொல்ல முடியும் அங்கதான் சபை நடந்ததென்று? அந்த வீட்டில் தான் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? கட்ஷாட் பண்ணி சொல்றேன். பவுலும் சீலாவும் பிலிப்பி என்ற அந்த பட்டணத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கித்ததற்காக, பிசாசுகளை துரத்தினதற்காக அநியாயமாக பவுலையும் சீலாவையும் சிறையிலே அடைத்தார்கள். அங்கு பயங்கரமாய் அடித்தார்கள். தேவன் ஒரு ஆச்சரிய காரியத்தை செய்தார். ஒரு பூகம்பத்தை வருவித்தார். சிறைச்சாலைகள் தகரும்படியாய் செய்தார். எல்லாவற்றையும் பார்த்த அந்த சிறைச்சாலையின் அதிகாரி தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள நினைத்தபோது பவுலும் சீலாவும் தடுத்து கத்தினார்கள், உனக்கு ஒரு தீங்கும் செய்து கொள்ளாதே, நாங்க யாரும் தப்பிச்சு ஓடல. ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த சிறைச்சாலையின் அதிகாரி பவுல் சீலாவினிடத்திலே கேட்கிறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவர்கள் சொன்னதினாலே அந்த ராத்திரியிலேயே அந்த சிறைச்சாலையின் அதிகாரி சுவிசேஷத்தை கேட்டான். தன்னுடைய வீட்டாரையும் கேட்கும்படி செய்தான். அன்று ராத்திரியிலேயே அவனும் அவன் வீட்டார் எல்லோரும் ஞானஸ்நானமும் எடுத்துக்கொண்டார்கள். அப்படி ஒரு அற்புதம் நடந்தது. சுவிசேஷத்தை அறிவித்த பவுலையும் சீலாவையும் தடுக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்த போதும் கூட சிறைச்சாலையிலேயே ஒரு பெரிய ஊழியம் தேவன் நடப்பித்தார். அதன் விளைவாக சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் திருந்தினார்கள். சிறைச்சாலையின் அதிபதியும் ரட்சிக்கப்பட்டான், அவன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். இவையெல்லாம் நடந்த பின்பு பவுலும் சீலாவும் விடுதலை செய்யப்பட்டார்கள். சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார்கள். அப்படி விடுவிக்கப்பட்ட போது அவர்கள் எங்கே போனார்கள் என்றால், வாசிக்கலாம் 40வது வசனம்.
அந்தப்படி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய், கவனிங்க, சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டதும் பவுலும் சீலாவும் நேர எங்க போறாங்க? லீதியாளின் வீட்டுக்கு போனார்கள். எதற்காக அங்கே போனார்கள்? அங்கேதான் சகோதரர்கள் இருந்தார்கள். யார் இந்த சகோதரர்கள்? ஊழியத்திலே இருந்த சகோதரர்கள், சுவிசேஷத்தை அறிவித்த சகோதரர்கள், சபையிலே பங்கெடுக்கின்றதான சகோதரர்கள். நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? லீதியாள் என்ற ஒரு ஸ்திரீ ரட்சிக்கப்பட்ட போது அவளும் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று விரும்பினாள். நானும் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவள்தான், அந்த ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக எனக்கும் ஒரு பங்கு உண்டு என்பதை உணர்ந்த அந்த லீதியாள் என்ன செய்கிறாள்? தன்னிடமிருந்த ஆஸ்தியை கொண்டு தேவனுடைய ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொண்டாள். இயேசு கிறிஸ்து தேவ வார்த்தையை போதித்துக் கொண்டிருந்த போது, சீஷர்களும் அவரோட கூட ஊழியத்தில் இருந்தபோது, ஸ்திரீகளும் அந்த ஊழியத்திலே பங்கெடுத்தார்கள். எப்படி பங்கெடுத்தார்கள் என்பதை வேதத்தில் பார்த்தோம். இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களோடு இந்த ஸ்திரீகளும் ஊழியத்திலே பங்கெடுத்து அவர்கள் தங்களுக்கிருந்த ஆஸ்தியினாலே ஊழியத்திற்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டு இந்த ஊழியத்தை பலப்படுத்தி, அவரவர் செய்ய வேண்டிய ஊழியத்தை அவரவர் செய்ய வேண்டும். ஆண்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை ஆண்கள் செய்ய வேண்டும். பெண்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை பெண்கள் செய்ய வேண்டும். அது என்ன ஊழியம்? வேதத்திலே நாம் கவனமாய் பார்க்கும்போது அதை புரிந்து கொள்ள முடியும். இதுதான் வேத வார்த்தையின் அடிப்படையிலான ஊழியம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அங்கே எருசலேமிலே இருந்த சபை, அதேபோல பிலிப்பிலே இருந்த அந்த சபை, இந்த சபை ஸ்தாபனத்திற்கான ஆதாரங்கள் என்ன? ஒரு ஸ்திரீயினுடைய விசுவாசம், அதேபோல் ஒரு ஸ்திரீயினுடைய கொடுக்கிற மனப்பான்மை. ஸ்திரீகளையும் கூட தேவன் மிக பலமாக அந்நாளிலும் பயன்படுத்தியிருக்கிறார். இன்றும் கூட சில ஸ்திரீகளை வேத வார்த்தையின் அடிப்படையிலே தேவன் பயன்படுத்துகிறார். வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறவர்களும் இல்லாமல் இல்லை, தேவ வார்த்தையின் அடிப்படையிலே பயன்படுத்தப்படுகிறவர்களும் இல்லாமல் இல்லை. சேர்ந்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலான ஊழியங்கள் உண்டு, உம்முடைய வார்த்தைக்கு விரோதமான ஊழியங்களும் உண்டு. வார்த்தைக்கு விரோதமாக ஊழியங்கள் நடந்தாலும் சில சந்தர்ப்பங்களிலே அந்த இடங்களிலும் ஆச்சரிய காரியங்களும் அற்புதங்களும் நடக்கத்தான் செய்கிறது. ஆண்டவரே, மனிதர்கள் திரளாய் கூடுவதற்கான சான்ஸும் உண்டு. ஆனால் நீர் விரும்புவது அப்படிப்பட்ட ஊழியம் அல்ல. உம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலான ஊழியம், ஒழுக்கமுள்ள ஊழியங்கள். ஆண்டவரே அப்பா, கைகளை ஏறெடுத்து கேட்கிறோம். இந்த கல்வாரி ஊழியம் உம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலான ஊழியமாய், உம்முடைய வார்த்தையின் அஸ்திபாரமாக கொண்ட ஊழியமாய் இருக்க வேண்டும். இந்த எளிய ஊழியக்காரனை முழுமையாய் உம்முடைய சித்தத்திற்குள் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. செய்கிற ஊழியமாக இருந்தாலும், கொடுக்கிற தேவ செய்தியாக இருந்தாலும், எந்த இடத்திலும் எள்ளளவும் வார்த்தைக்கு விரோதமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்பா. முழுமையாக இந்த ஊழியம் ஆண்டவரே கன்மலையின் மீது கட்டப்பட வேண்டும், உடைய வார்த்தையின் மீது கட்டப்பட வேண்டும். உடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நித்தமும் நிலைத்திருப்பான் என்று சொல்லுகிறீரே, அப்படி உடைய சித்தத்தின் அடிப்படையிலான ஊழியம் செய்கிற கிருபையை அடியேனுக்கும் என்னோடு கூட ஊழியத்தில் பங்கெடுக்கிறவர்களுக்கும் அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தை ஆண்டவரே கேட்டு விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்க்கையை, ஊழிய வாழ்க்கையை சரி செய்து கொண்டு உடைய வார்த்தையின் அடிப்படையிலான ஊழியம் செய்து வளர்கிற கிருபையை ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று, உடைய சித்தத்தின் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கை இருக்க கிருபை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.